அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மிலே பல நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க இந்த விஷயத்த. ஒவ்வொரு நாளும் தொழுது முடித்த பின்னாடி, ஃபரலான தொழுகையாகட்டும், சுன்னத்து நஃபீல்களாகட்டும், தொழுத பின்னாடி என்ன பர்டிகுலராக கேட்கலாம்? துவா எப்படி கேட்கறது? பொதுவாகவே துவாவுக்கு மொழி எல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த மொழியைச் சேர்ந்தவர்களோ அந்த மொழியிலே உங்களுக்கு தெரிந்த விதத்திலே உங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் பேசலாம், கேட்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் குறிப்பிட்டு இந்த துவா நான் கேட்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னைக்கு நான் அந்த காணொலியில் ஒரு 3 முக்கியமான துவா சொல்லித்தர்றேன். அந்த 3 முக்கியமான துவாக்களையும் நீங்கள் மனநமிட்டு வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு நீங்கள் தொழுததற்கு பிறகு இந்த துவாவை ஓதுங்கள். இந்த 3 துவாவுமே குர்ஆனில் ஹதீஸில் நிரூபிக்கப்பட்டு, சொல்லப்போனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையிலே தொழுகைக்கு பின்னால் அதிகப்படியாக ஓதிய துவாக்கள். எனவே அந்த பரக்கத்தை நம்ம பெறணுன்ற எண்ணத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 துவாவையும் நீங்கள் கண்டிப்பாக ஓதுங்க. காணொலியை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு சிறந்த பலன் உங்களுக்கு இதன் மூலமாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்பர் 1, முதல் துவா என்ன? புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிப்பார்களேயானால், தொழுது முடித்தவுடன் 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வார்கள். தொழுது முடிச்சு சலாம் கொடுத்த பின்னாடி என்ன செய்வாங்க? 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஒரு துவா ஓதுவாங்க. அதான் நமக்கான இன்னைக்கு ஃபர்ஸ்ட் துவா. என்ன துவா ஓதுவாங்க? அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக்க யஊதுஸ் ஸலாம் ஹய்யினா ரப்பனா பிஸ் ஸலாம் வ அத்கில்னா பிரஹ்மதிக தாரஸ் ஸலாம் யா தல் ஜலாலி வல் இக்ராம். இதுதான் ரசூலுல்லாஹ் ஓதிய துவா. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக்க யஊதுஸ் ஸலாம் ஹய்யினா ரப்பனா பிஸ் ஸலாம் வ அத்கில்னா பிரஹ்மதிக தாரஸ் ஸலாம் யா தல் ஜலாலி வல் இக்ராம். இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. இதனுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ், நீ சலாமத்தை சாந்தியை தரக்கூடியவன். உன்னிடத்திலிருந்து தான் சாந்தியும் சமாதானமும் பிறக்கிறது. நீ உன்னுடைய சலாமும் சாந்தியும் நீயும் பரக்கத் பெற்றவன். எனவே என்னை நீ சலாமத்தோடு சாந்தி சமாதானத்தோடு வாழ வைப்பாயாக. யாதல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரியவனே, என்னை நீ நிம்மதியாகவும் சலாமத்தோடும் சாந்தத்தோடும் அமைதியோடும் என்னை வாழ வைப்பாயாக என்ற பொருள்பட இருக்கக்கூடிய இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் தொழுகைக்கு பின்னாலும், குறிப்பாக ஃபரலான தொழுகைக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா ஓதுவாங்க என்று பல சஹாபாக்கள் இதை அறிவிப்பு செய்கிறார்கள். அப்போ இந்த துவா முதல் துவா, தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். இந்த துவா ஓதிக்குங்க. 2வது துவா என்ன துவா அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஈஸியாக தெரிஞ்சு கொண்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் கண்டினியூவாக அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லித்தர்றேன். ரொம்ப கஷ்டமான அல்லது பெரிய துவாக்களை எல்லாம் நான் இங்கே சொல்லவில்லை. அதெல்லாம் இருக்குது நிறைய. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புள்ளவங்க தேடி போய் படிச்சுக்குவாங்க. நான் எல்லோரும் எளிமையாக மனனம் செய்து தினசரி ஓதுவதற்காக நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் நம்ம தொழுது முடித்த பின்னாடி ஓதுற மாதிரி உண்டான துவாக்களை தான் நான் புறக்கி எடுத்திருக்கிறேன். ஒன்று சொல்லிட்டேன். 2வது துவா என்ன அப்படின்னா, ஹதீஸில் வந்திருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தான் இதுவும். அபூதாவுதிலே நசாயிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்ச உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் 3 தடவை சொல்லுவாங்க. எப்படிங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் 3 தடவை சொல்லி முடிச்சுட்டு, வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களிருந்தே மதரசாக்களில் சொல்லித்தரக்கூடிய கலிமாக்களில் ஒன்று தான் இது. இதை ஓதி முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்வாங்க? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் வலா ராதன் லிமா கதைத் வலா யன்ஃபஉ தல் ஜத்து மின்கல் ஜத். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. யா அல்லாஹ், நீ கொடுப்பதை தடுப்பவர் உலகத்தில் யாரும் இல்லை, நீ தடுத்ததை உலகத்தில் கொடுப்பவர் யாரும் இல்லை. வலா யன்ஃபஉ வலா லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் வலா ராதன் லிமா கதைத். உன்னுடைய தீர்ப்பை தடுப்பவர், உன்னுடைய தீர்ப்பை மாற்றி எழுதுபவர் யாருமே கிடையாது. வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத்.
உன்னிடத்தில் எவ்வளவு பெரிய முயற்சியுடையவர்களுக்கும் அவர்களுடைய முயற்சி எதுவும் எந்த பயனும் அளிக்காது. நீ ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டனா, எவ்வளோ பெரிய ஜீனியர்ஸாக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கராக இருந்தாலும் சரிதான், அவங்களுடைய எந்த பாட்சாவும் ஓன்ட்ட பலிக்காது. இதுதான் அதனுடைய இந்த துவாவினுடைய பொருள். மிகப்பெரிய நம்பிக்கையையும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையையும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான துவா இது. யாரெல்லாம் நீ நினச்சதான் ரப்பே நடக்கும். நீ உன்னை தாண்டி உன்னுடைய வல்லமையை தாண்டி எதுவும் நடக்காது. என்னை சுற்றி நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணுறாங்க, எனக்கு தெரியுது. என்னை கீழே குழிக்குழியில் தள்ளி என் கழுத்து மேலே ஏறி மிதிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னைய வேலையை விட்டு தூக்க பார்க்குறாங்க. என்னுடைய வியாபாரத்தை அப்படியே அடித்து ஒடிக்கணும்னு பார்க்குறாங்க. குடும்பத்தில் எனக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தணும்னு பார்க்குறாங்க. என்னுடைய வசதி வாய்ப்பெல்லாம் குறைஞ்சி போய் நான் அப்படியே ஃபக்கீராகணும், ரோட்டுக்கு வந்தோம்னு நினைக்கிறாங்க. என்னுடைய அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பறிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் நீ நாடாட்டி இது எதுவுமே நடக்காது ரப்பே. எவ்வளோ பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ட். நீ நாடியே தான் நடக்கும். எம்பிட்டு பெரிய முயற்சி உள்ளவனு முயற்சி பண்ணாலும் ஓன்ட்டு அந்த முயற்சியில் எந்த பாச்சாவும் பலிக்காது. பெரிய ஹூன்னு வந்தாலும் ஓன்ட்டு அது எதுவும் பலிக்காது ரப்பே. அதில் நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை தன்னம்பிக்கையை உள்ளத்திலே தரக்கூடிய அதி அற்புதமான துவா. இது ரசூலுல்லாஹ் எப்பவுமே ஓதுவாங்க. தொழுது முடிச்சோன்னு ஓதுவாங்க. வாழ்க்கையில் அது வேணுங்க. தன்னம்பிக்கை வேணும். எது வந்தாலும் துணிஞ்சு நான் ஃபீல்டில் நிற்பேன். புறமுதுகு காட்டி ஓடிட மாட்டேன். யாருக்கும் பயந்துட மாட்டேன். யாருடைய பாச்சாவுக்கும் நான் ஆடிட மாட்டேன். என்னுடைய சுய காலில் சுயத்தோடு நான் வாழ்வேன். என்னுடைய அடையாளத்தை இழக்காமல் நான் என்னுடைய இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ பெரிய தடைகளும் கற்களும் எவ்வளோ பெரிய இடைஞ்சல்களும் ஏற்பட்டாலும் அதெல்லாம் தூக்கி எத்தி காலால் உதச்சி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு வாழணும். அந்த வாழ்க்கைக்கு இந்த துவா மிகப்பெரிய சப்போர்ட் உங்களுக்கு தரும். 2, 3வது, ஒவ்வொரு நாளும் தொழுது விட்டு ஓத வேண்டிய முக்கியமான துவா, திருக்குரான் சொல்லக்கூடிய துவா. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்லித்தரேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன ஒஃபில் ஆஹிரத்தி ஹஸன வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எனக்கு நன்மையை கொடு, நாளை மறுமையிலும் எனக்கு நன்மையை கொடு, நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. ரொம்ப அழகான துவா. சொல்லப்போனால் ரொம்ப தி பெஸ்ட் துவா என்று சொல்லலாம். திருக்குரானிலேயே நீங்கள் திருப்பினால் தி பெஸ்ட் துவா எது என்றால் இந்த துவாவை தான் எடுத்து முன்னால் வைக்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். ஏன், ரசூலுல்லாஹ்ட்ட கேளுங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஹதீஸில் வந்திருக்கு, முஸ்லீம் ஷரீஃபிலே வந்திருக்கு இந்த ஹதீஸ், புகாரி ஷரீஃப் இந்த ஹதீஸ் வந்திருக்குது. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அக்ஸரு துஆஇன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அதிகப்படியான துவாக்கள் எதுவாக இருந்தது, எதை ரொம்ப அதிகமாக ஓதுனாங்க, எந்த துவாவை திருப்பி திருப்பி மடக்கி 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 அதிகமாக ஓதுனது எது அப்படின்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துவா தான் அதிகமாக ரசூலுல்லாஹ் ஓதிருக்காங்க. தொழுகைக்கு பின்னால் ஓதுவாங்க. எந்த நேரத்துலலாம் துவா செய்ய முடியுமோ அந்த நேரத்துலலாம் அந்த துவாவை சொல்லுவாங்க என்று ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துவாவை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அதிகமாக விரும்பி நிறைய இடங்களில் தொழுகைக்கு பின்னாடி மற்ற நேரங்கள்லாம் இதை ஓதிட்டே இருந்ததுனால அனஸ் ரலியல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான துவா இந்த துவா தானா. ரசூலுல்லாஹ் நிறைய பிரத்யேகமாக அனஸ் ரலியல்லாஹுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10 வருஷம் அனஸ் ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்திருக்காங்க. அவ்வளவு செய்திகள் கிடைத்தாலுமே கூட அனஸ் ரலியல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச துவா எதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ரப்பனா ஆத்தினா தான் பிடிக்கும்ன்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அது பிடிக்குமல்ல, அதனால் எனக்கும் பிடிக்கும். ரசூலுல்லாஹ் அதை அதிகமாக திரும்ப திரும்ப ஓதுனாங்கல்ல, அதனால் நானும் அதை அதிகமாக திரும்ப திரும்ப ஓதுவேன். உலகத்தில் மனிதனுக்கு தேவையான நலன்கள் எது என்பதை இந்த துவாவின் கீழே அறிஞர் பெருமக்கள் மிக நீண்ட பட்டியலை போடுகிறார்கள். அந்த பட்டியலில் எக்கச்சக்கமான செய்திகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் இந்த ஒரு துவா நமக்கு பெற்றுக் கொடுத்து விடும். நீங்கள் தவாஃப் செய்தீங்க காபத்துல்லாவை, ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போன மக்களுக்கெல்லாம் தெரியும். தவாஃப் செய்யும்போது ஒவ்வொரு சுத்துக்கும் தனித்தனியாக துவாக்கள் இருக்குது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிருந்து அந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு வந்தால் ஒரு சுற்று, இதே மாதிரி 7 சுற்று சுற்றுனா காபாவை ஒரு தவாஃப் செஞ்சு தான் அர்த்தம். இப்போ எல்லா கார்னரையும் கடக்கும்போது நார்மலான நீங்கள் துவாக்கள் ஒதுக்கலாம், அந்தந்த சுத்துக்குரிய துவாக்கள் ஒதுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள் ஒதுக்கலாம், வேற என்ன மாதிரி மொழியில் கேட்டுக்கலாம். ஆனால் ஹஜ்ருல் அஸ்வத் என்ற பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது. மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது. காபால 4 கார்னர் இருக்குது. அதில் ஒரு கார்னர் தான் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு கார்னர் இருக்குது. அந்த கார்னருக்கு பேர் ருக்னே யமானின்னு சொல்லுவாங்க, யமானி கார்னர். அந்த கார்னர்லேருந்து ஆரம்பித்து மறுபடியும் ஹஜ்ருல் அஸ்வத் கல் வரைய வரக்கூடிய அந்த கார்னர் வரைய ஓதக்கூடிய துவா என்னன்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா தான். ரசூலுல்லாஹ் ருக்னே யமானி கார்னரை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, 70,000 மலக்குகள் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அங்கே நின்று துவா செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அவங்க ஆமீன் சொல்கிறாங்கன்னாங்க. அப்போ
அப்போ 70,000 மலக்குகள் நிற்கக்கூடிய இடத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் கேட்க சொன்ன துவா எதுன்னா இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா தான் கேட்க சொன்னாங்க. அப்படின்னா அதனுடைய வெயிட்டை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ரசூலுல்லாஹ் எல்லா காலத்திலையும் ஓதிருக்காங்க, எல்லா நேரத்திலும் ஓதிருக்காங்க, திரும்ப திரும்ப ஓதிருக்காங்க. அதை பார்த்து அனசுரையெல்லாம் திரும்ப திரும்ப ஓதுறாங்க. ருக்குனையமான்லேருந்து அஜ்ரஸ் வரைய இந்த துவாவை தான் ஓதுனாங்க, ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இது எவ்வளவு வேல்யூபிளான துவான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனவே இந்த 3 துவாவும் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு கண்டிப்பாக ஓதுங்கள், ஓதுவதற்கு முயற்சியுங்கள். வல்ல அல்லாஹ் இதனுடைய சிறந்த பலனை நம்முடைய வாழ்க்கையில காட்டுவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நீட்டி தந்து அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்து, திடீரென்று ஏற்படக்கூடிய முசீபத்துகளிலிருந்து, விபத்துகளிலிருந்து, மரணங்களிலிருந்து அல்லாஹ் நம்ம எல்லோரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும்.